முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், ஒரே அணியில் இருக்கணும், மக்களுக்கு இது தெரியப்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த நடைப்பயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா? டைவர்ட் பண்ணாதீங்க, இதுதான் மெயினான இஷ்யூ. உடனடியாக என்னன்னா பல விதமான வழக்குகள் போடணும். ஒரு உதாரணம், கேரளாவில் அந்த முல்லை பெரியார் அணையில் அவங்களே வந்து பல விதமான என்வாயர்மெண்டலிஸ்ட், இக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் சீஸ்மிக் சயின்டிஸ்ட்டு, அப்போ இவங்கவுங்க எல்லாரையும் ஒவ்வொரு வழக்கு போட வச்சுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ அதுக்கப்புறம் அது அப்பீல் இருக்குது, அதுக்கப்புறம் அப்பீல் ஏகப்பட்டது. இதை ஒன்று டிலே பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு விதமான ஒரு பேக்டோர். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். தீர்மானம்னா அந்த திருத்தம், அந்த திருத்தத்தை திரும்ப பெறணும். அடுத்தது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும். அடுத்தது அத்துணை தலைவர்களும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பிரதமரை பார்க்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் பார்க்கணும், அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும், அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை, அடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை தெரியணும், தெரியப்படுத்தணும். பல பேருக்கு தெரியல, இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அதனால தான் எனக்கு அது சில ஊருக்கெல்லாம் போனால் என்ன மேகதாது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நான் இது வந்து 50 ஆண்டுகளுக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கு பாதிப்பு, இன்னைக்கு பாதிப்பு. அதனால் இது எல்லாத்துக்கும் எதிராக அவங்க கட்டுறாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். உச்ச நீதிமன்றம், கிரீன் ட்ரிபியூனல், ஒன்று நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு என்வாயர்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ், வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் போட்டு அட்வொகேட்ஸாக நம்ம நியமனம் பண்ணி தமிழ்நாடு அரசு இது ஒரு ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம கேஷுவலாக அவங்க தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் கடந்த காலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டிட்டாங்க. அவங்க கட்டி முடிச்சதுக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, இல்லை அவங்க தண்ணிக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. தண்ணிக்காக நீங்கள் 70 டிஎம்சி ப்ராஜெக்ட் எதுக்கு கொண்டு வரீங்க? நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தண்ணிக்காக நாங்கள் கொண்டு வரோம். நாளைக்கு இதை பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால் எதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன கேஸ் போடுவோம், ஒரு போராட்டம் பண்ணுவோம், அவ்வளோதான். அவங்க நீ ஏதாவது பண்ணிட்டு போ, நான் இதை தண்ணியை நான் பயன்படுத்துவேன், என்னை யாரும் கேட்க முடியாது, இது ஏன் தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்று, டிகே சிவகுமார் அவர்கள் இருந்து இப்போ என்னன்னா 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அவர் சிஎம்மாக இருக்கார். இப்போ அந்த சிஎம்ஐ தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் இந்த மேகதாதான கட்டப்பட திட்டமிட்டு இருக்கிறார். கனகாபுரா தொகுதி, மாண்டியா டிஸ்ட்ரிக்ட். அப்போ இதில் தான் கடந்த முறை அதிகமாக சீட் ஜெயிச்சாங்க. இப்பயும் அடுத்தது அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் போட்டு, ஒரு கன்சால்டேஷன் போட்டு, காவேரி பிரச்சனை மேகதாதுன்னு சொன்னால் எல்லா மக்களும் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த எண்ணத்தில் தான் இப்போ அடுத்த 1.5 வருஷமா இன்னும் தீவிரமாக பேச போறார். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மத்திய அரசு இதை எதிர்க்காது. ஏன்னா அவங்க நாளைக்கு கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எதிர்த்தா ஓஹோ காவேரி எதிர்க்கிறாங்கன்னு அதில் ஒரு அரசியல் பண்ணுவாங்க உள்ள கர்நாடகாவில். அதனால இது வந்து நமக்கு பெரிய பாதகம். அது அல்ல, மக்களுக்கு தெரியணும், மக்களும் வரணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் மேகதாதுவான நிச்சயமா கட்டக்கூடாது. ஏதுங்க கர்நாடகா நிச்சயமா அது. ஏன்னா இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. இல்லை, அவங்களும் சுலபமா கட்ட முடியாது. ஆனாலும் கடந்த காலத்துல நம்ம அனுபவத்தை பார்த்துட்டு எதுவுமே நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க வராதிங்க திருப்பின்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கர்நாடகா கொடுக்குற டிபிஆர் நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க, நீங்க டிபி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்னன்னு தெரியல. அப்போ மத்திய அரசும் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கும், ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அங்க இருக்குது. அதில் அப்போ நம்ம தான் வில் பி லெஃப்ட் பேக். கர்நாடகா கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, தமிழ்நாடு வாங்குற இடத்துல இருக்கிறோம், பெற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது மசில்ஸ்லாம். அவங்க என்ன வேணா செஞ்சாலும் செய்வாங்க, ஏன்னா கடந்த காலம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அது ஒரு அரசியல் காரணம் ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு உண்மையிலேயே ஏதாவது இன்னும் வேகமா அது நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் கேட்கணும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 71, 72, 73 3 டேம் கட்டினாங்க. அப்ப கேட்கலையே, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று போட்டாங்க, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிரட்டினாங்க,
ஆட்சியை கவுத்துருவோம், நீங்கள் ஆட்சியிட பண்ண அமைதியாக இருந்துட்டு போயிட்டேன். கச்சத்தீவு மாதிரியே இப்படி தான் நடந்தது, இதுவும் அதே போன்றதான் நடந்தது இல்லை. அதனால் இப்போ நமக்கு அப்போ வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேறு. இதில் எல்லாமே சேர்ந்து அதுக்காக தான் இதனுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் இது பல பேருக்கு தெரியல. தெரியறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இது அரசாங்கம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஏதோ குடிநீர் திட்டம்னு அந்த மனநிலையில் போவே கூடாது. குடிநீர் திட்டம்னா நீ 5 TMC, இன்னொன்று குடிநீர் திட்டத்துக்கு அவங்களுக்கு பெங்களூருக்கு தேவை இன்னும் 5 TMC. இந்த 5 TMC இப்போ இருக்கிற டேம்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது. KRS டேம், கபினி, ஏமாவதி 4 டேம் இருக்கு, பெரிய டேம். அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாமே. சென்னைக்கு காவிரி தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எவ்வளோ தூரத்துலேருந்து வருது? 300 கிலோமீட்டர் தள்ளி வருது கிருஷ்ணா தண்ணி வருது. அப்போது பெங்களூருக்கு இப்போ KRS டேம் 150 கிலோமீட்டர் தான் இருக்குது. 150 கிலோமீட்டர்லேருந்து எடுத்து வர முடியாது, தண்ணி எடுத்து வர முடியாதா? இப்போ எடுத்துகிட்டு வராங்க, இன்னும் கூடுதலாக எடுத்துகிட்டு போகிறது. யார் தடுத்தா அவங்கள? ராசி மணல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டெக்னிக்கலாக இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. ஆனாலும் அதில் 20% தான் தமிழ்நாட்டு பக்கம் வரும், 80% கர்நாடகா பக்கம் போகும். அந்த கர்நாடகா பக்கத்தில் பள்ளம் அதிகம், அந்த தண்ணி போகும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ராசி மணல் கட்டிக்கிங்க, நாங்கள் மேகதாது கட்டிப்போம். அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே மேலே இருக்கிற தண்ணி அது. அதுக்கப்புறம் இங்கே தண்ணி, ராசி மணலுக்கும் தண்ணி வராது, மேட்டூர் அணைக்கும் தண்ணி வர போகிறது இல்லை. நம்ம பொறியாளர் ஸ்டீஃபன் அவர் அந்த இடத்துல முழுமையா ஆய்வு செஞ்சுட்டு அங்க கட்டினா நமக்கு 80%, அவங்களுக்கு 20% இல்லை. அது வேற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஜனகராஜ் அவங்களாம் நீர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே, அவங்களும் இந்த ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். 2 பேருமே கட்டக்கூடாது, அவ்வளோதான் இப்போதைக்கு. ஏன்னா அது அவங்க சுலபமாக நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்கள் இது கட்டிக்கிறோம். செயல்பாடு எப்படி சார் இருக்கு இந்த விஷயத்துல? குறிப்பா சாமி கும்பிடுறதுக்காக கர்நாடகா போறாரு முதலமைச்சர். இப்ப இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது தாவேகா அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? இல்லை, இந்த சட்டமன்ற தீர்மானம் பார்த்தீங்கன்னா இது உதயநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தது இந்த திருத்தத்தை. அவர்கிட்ட யார் சொன்னாங்களோ எங்களுக்கு தெரியல. அந்த தீர்மானமே சரியான முறையில் நிறைவேற்றலை. அவர் ஒரு திருத்தம் கொண்டு வந்தா, தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் அது எல்லாரும் ஓட்டெடுப்பு நடத்தணும், வாக்கெடுப்பு நடத்தணும். அது பண்ணலை. ஆனால் தீர்மானமே சரியான முறையில் நிறைவேற்றலை. அது அல்ல, இவங்களுக்கெல்லாம் யார் சொன்னான்னு எங்களுக்கு தெரியல. இல்லை, சாதாரணமாக புரிதல் எல்லாருக்கும் புரிதல் இருக்கிற எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் நடுவர் மன்றம் நீ ஒரு மேகதாது ஏற்றுக்காதப்போ மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? அது என்ன, அது ஒரு குடிநீர் திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்துட்டு போட்டோம். அவங்க சும்மா ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேகதாது 70 TMC குடிநீருக்காக நாம் பயன்படுத்துவோம். எவ்வளோ நாள் எவ்வளோ பயன்படுத்த முடியும்? இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணணும். இப்போ நம்ம பட்ஜெட் செஷன் வர்றது இல்லை, அதுக்கு முன்பு வரணும், பண்ணணும். அனைத்து கட்சி கூட்டணிங்க சாதி வரையான கணக்கெடுப்பு. இப்போ இது தொடர்பாக இது நீங்களே கூட முன்னெடுத்து உங்க தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ இந்த மேகதாது சம்பந்தமா நான் தான் அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் கூட்டம் சென்னையில் என் தலைமையில் நடந்தது. கிட்டத்தட்ட 67 விவசாய சங்க தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முக்கிய தலைவர்கள் கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் விவாதம் பண்ணி மேகதாது இந்த கடனை தள்ளுபடி செய்யணும், முழுமையாக தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அத்தனையும் எல்லாமே பேசி அதெல்லாம் எடுத்துகிட்டு அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு நாங்கள் போயிருக்கிறோம். நான் இன்னும் அழுத்தம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்னைக்கு கூட எங்களுடைய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்கிறாங்க. அதுலேயும் விவசாய பட்ஜெட்டுக்கு தனியாக என்னென்ன கருத்து கேட்குற கூட்டம் நடக்குது, இங்கே அமைச்சர் வராருங்க. அதில் நாங்கள் ஒரு 13 கோரிக்கைகள் விவசாய பட்ஜெட்டில் சேர்க்கணும். அந்த கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அவங்க அது அங்கே பேச போகிறாங்க அந்த கோரிக்கைகள்லாம். அப்போ இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இப்ப இங்க கூட்டணியில் இருக்காங்க, அமைச்சரவையிலே இருக்காங்க. ஆனா அங்க இருக்க காங்கிரஸ் கட்சியோட இவங்க இந்த இதை எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். புதுசா தலைவர் வந்திருக்காங்க காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ், அவர்கிட்ட கேட்கணும், இந்த கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி அவர்கிட்ட சொல்லுங்க. மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தியோடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவருடைய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா நானும் ஒரு என்வாயர்மெண்டலிஸ்ட் தான். அங்கே கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் காட்டுற அந்த ஒரு
அவசரம் இந்த மேகதாது அணைக்கு காட்டணும். அவரு மாணிக் தாகூர் வந்து அந்த விஷயத்துல வந்து அரசியல் ரீதியா தானே எங்களை தொட்டா நான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் பாமகவையும் அவரு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க மக்கள் பிரச்சனைக்காக ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறீங்க, ஆனா அது அரசியல் ரீதியா அவர் பதில் தெரிவிக்கிறாரு. இது வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும். அது நான் சிரிக்கிறேன்ல, அதான். கர்நாடகா கவர்மெண்ட்ல இருந்து சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், பெங்களூருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் காண்டி இது ஒரு பேலன்ஸ்ட் ரிசர்வாயரா இருக்கும். மான்சூன்ஸ் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் இருக்கும்போது ஆல்ரெடி சர்ப்ளஸ் வாட்டர் வந்து இங்க யூஸ் பண்ண முடியாம கடல்ல கலக்கிற நிலைமை தான் இருக்கும்போது இது ஒரு பேலன்ஸ்ட் ரிசர்வாயரா இருக்கும்னு சொல்றாரு. ரீசெண்டா சிவகுமார் பிரஸ் மீட் பண்ணும்போது கூட இது கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பலன் அளிக்கும் சொல்றாங்க. இதுக்கு நம்ம செய்யணும் கொடுக்குறது எப்படி தமிழ்நாடுக்கு பலன் கிடைக்கும்? அதுல கடந்த காலத்துல நம்ம கர்நாடகாவை அவங்களுடைய மனநிலையை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். அது அதாவது 1995 அப்போது நடுவர் மன்றம் 90 அமைச்சது, இடைக்கால தீர்ப்பு 91. அதில் ஒவ்வொரு மாதமும் உள்ள தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து பயங்கர சிவியர் ட்ரவுட் தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம கேட்டது வந்து ஒரு 11 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு கேட்டோம். அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் ஆர்டர் பண்ணாங்க கர்நாடகாவை, நீங்கள் 11 டிஎம்சி தண்ணி தரக்கணும்னு, முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் டைரக்டட் தி பிரைம் மினிஸ்டர், தென் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரசிம்மராவ், 2 ஸ்டேட் மாநிலம் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்லி பேசின பிறகு 6 டிஎம்சி தண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட் கிட்ட நீங்கள் 70 டிஎம்சி, இப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கு எதுக்கு உங்களுக்கு 70 டிஎம்சி? முதல்ல யோர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் பெங்களூர் இஸ் ஹவு மச்? 10 டிஎம்சி, மேக்ஸிமம் 12 டிஎம்சி தேவைப்படும். ஏற்கனவே 4.75 டிஎம்சி வந்து ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. இன்னொரு 5 டிஎம்சி அதே எடுத்துகிட்டு போங்க நீங்கள். வை டு யூ நீட் அ டேம்? அண்ட் அந்த டேமில் வந்து நாளைக்கு இது இரிகேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்கிறதுலாம் வந்து யாராலும் நம்ப முடியுமா? அண்ட் இன்னொன்று நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறேன், 74ல் 6.8 lakh ஏக்கர்ஸ் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 21 lakh ஏக்கர்ஸ் 2016. இன்ஃபேக்ட் இப்போ இன்னைக்கு இல்லை, 2016, 10 years பேக். இன்னைக்கு மேபி 25 lakh கூட இருக்கலாம். தமிழ்நாடு இன்னைக்கு அப்போ 29 lakhsல இருந்து இன்னைக்கு 20 lakhs வந்துருச்சு. அவங்க டேம் கட்டினாங்கன்னா அதுதான் இரிகேஷன் போச்சு, நமக்கு குறைஞ்சி போயிடும். குறைவுக்கு வந்து கடமடையில வந்து தூர்வார பணிகளையோ அல்லது கடமடைக்கு தமிழக அரசு அதிமுக அரசு கொடுத்த முக்கியத்துவம் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு. அதுவும் இல்லாம கடல்ல கலக்கிற நீரை தமிழ்நாடு வந்து சேமிக்கிறதுக்கு காவிரியை விட்டு அடுத்தால எந்த ஒரு கடற்படைகளோ முக்கியமான அணைகளோ கடல்ல வீணா கலக்கிறது மேட்டூர் உபரி திட்டம், அது பாமக பரிந்துரை செய்த திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அப்படி இருக்கும் போது தொடர்ந்து கடல்ல தண்ணியை விட்டுட்டு கர்நாடகா கூட சொல்றது எந்த விதமான நியாயம்? இப்போ காவிரியில நீங்க ஒரு 20 செக் டேம் கட்டுங்க. இதைத்தான் நாங்க 30 வருஷமா கேட்டுட்டு வரோம். செக் டேம் கட்டுங்க. இப்போ நீங்க இந்த மாயனூர் இருக்கு கரூர்ல, அகண்ட காவேரி, இந்த எல்லையிலேருந்து அந்த எல்லை 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அங்க ஒரு செக் டேம் கட்டுங்க. இட் கேன் ஸ்டோர் லிட்டரலி 2 டிஎம்சி வாட்டர். கொள்ளிடம் எடுத்துக்கங்க, 115 கிலோமீட்டர் கொள்ளிடம். அதில் நீங்கள் ஒரு 10 தடுப்பணை கட்டுங்க. கொள்ளிடம் எவ்வளோ தண்ணி வேணால் கொள்ளுமிடம், ஒவ்வொரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அகலது. அங்கே ஈச் செக் டேம் கேன் ஸ்டோர் அட்லீஸ்ட் ஒரு 0.75 1 டிஎம்சி. அது இன்னும் அந்த பக்கம் இந்த எல்லா சில செக் டேம் 1/2 டிஎம்சி. இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க. இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா மணல் எடுக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வர தண்ணியில் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டலாம் சொல்லிட்டாங்க. நீங்க பரிந்துரை பண்ண சேலம் மாவட்டத்துல, வறட்சி மாவட்டத்துல 100 ஏரி திட்டத்துல வந்து இப்போ 47 ஏரி திட்டம் போயிட்டு இருக்கு. 57 போயிட்டு இருக்கு, இன்னும் போல 43 வரல. கடந்த 5 ஆண்டுகளா திட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த திட்டத்தை திமுக வந்து ஆமா, அது வந்து அப்படிங்கும்போது எப்படி சார் இல்ல, அதான் இந்த லாஸ்ட் 5 years was one of the worst administrations ever for தமிழ்நாடு. அவ்வளோ மோசமான நிர்வாகம், என்ன செய்யணும்னு தெரியல, கொள்ளடிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, இதை தவிர வேற எதுவுமே நடக்கல. அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க கொண்டு வந்தாங்களா, நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். இட்ஸ் கவர்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஏன்னா இதெல்லாம் மேட்டூர் உபரிநீர் திட்டம்லாம் இந்த கிட்டத்தட்ட 11 தொகுதிகளுக்கும் போகணும் அந்த திட்டம். அங்கேருந்து சரபங்காவில் கனெக்ட் பண்ணணும், சரபங்கால திருமணிமுத்தாரில் கனெக்ட் பண்ணணும், இங்கேருந்து வசிஷ்ட நதிக்கு ஆத்தூரில் கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணி இருக்கிற ஏரியில் நிரப்பணும், அவ்வளோதான். கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி இது பாசனம் இருக்கும், ப்ளஸ் ஏரியில். ஸோ இதில் இப்போ கிரவுண்ட் வாட்டர் தமிழ்நாட்டு சேலத்தில் ஆத்தூர் பக்கம் போனீங்கன்னா 1800 அடி. அப்போது காவிரி பாய்கின்ற மாவட்டத்தில்
1800 அடி. அப்படின்னா இது வந்து ஏற்றுக்க முடியாது. தண்ணி எவ்வளோ போகுது கடலில். இப்போ 2023 நியர்லி 600 டிஎம்சி கடல்ல போயிருக்கு. மேபி 550 டிஎம்சி போயிருக்கு 2023. அதை அப்படி கடல்ல விடுறது தமிழ்நாடோட தவறு தான். இங்க இருக்குது. இவங்களும் வந்து அதை தூர்வாரி அதை தடுப்பணை கட்டி இப்போ இரிகேஷன் காவிரி குண்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. மாயனூர்ல இருந்து கிட்ட சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர்ல குண்டாரில் இணைக்கிற திட்டம் அது 2008 அறிவிச்சாங்க. அப்போ அன்பழகன் இருந்தார் பேராசிரியர், அவர் அறிவிச்சார் சட்டமன்றத்தில். 2021 வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. அது அடிக்கல் நாட்டினாங்க அப்போதான். அப்புறம் இந்த கொஞ்சம் இப்போ வந்து 3% வேலை நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டிஎம்சி தண்ணி இதில் எடுத்துகிட்டு போய் அந்த சவுத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. இல்லை பை தென் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 1 லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் இந்த 5 அந்த மாவட்டத்தில். அந்த வடவெள்ளார்னு ஒன்று இருக்குது புதுக்கோட்டையில், அதில் கனெக்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து ராமநாதபுரத்தில் வைகையில் கனெக்ட் பண்ணுறது. 3வது வந்து காவிரி குண்டாரில், விருதுநகரில் குண்டாரில். ஆக்சுவலாக குண்டார் வந்து நம்மளுடைய திருச்சூழி தொகுதியில் வருது. தங்கம் தென்னரசு தொகுதி அது. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆனால் அப்போவே அவரும் அது நிதி கொடுக்கல இருந்தோம். ஸோ இது மாதிரி நந்தன் கால்வாய் திட்டம், இப்போ தென்பெண்ணை ஆற்றையும் செய்யார் பாலார் இணைக்கிற திட்டம். தென்பெண்ணையில் வெள்ளம் போயிட்டு இருக்கு, பாலாத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. 2 ஆற்றோட டிஸ்டன்ஸு 60 கிலோமீட்டர் தான். இது இணைக்கிறதுல என்ன உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? ஏன்னா இந்த 60 ஆண்டு காலமாக நீர் பாசனத்துக்கு இவங்க 2 பேரும் முக்கியத்துவம் கொடுக்கல. மற்ற மாநிலங்கள்லாம் அவ்வளோ நீர் பாசனத்துக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவமே தெரியல இவங்களுக்கு. அதில் நீர் பாசனம் அது எப்படி செய்யணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் காமராஜ் காலத்தில் பண்ணார். அவருக்கு அது அவ்வளோ அது தெரிஞ்சுது. அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு ஒரு சிந்தனை உள்ளவர். அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்க, வேற ஏதோ ஒரு தமிழ் வசனம் அதெல்லாம் பேசி கொள்ளை அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டாங்கல்ல. இப்போ நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் தேர் பாலிசி. 60 years we haven't done anything. இந்த அரசு நடவடிக்கை எடுக்கின்ற நம்பிக்கை இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. அங்கே இப்போ அட்வைஸ் பண்ணுறோம், பேசுகிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு இப்போ நான் அங்கே சீஃப் மினிஸ்டர் பார்க்குறப்போ நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை சந்திச்சப்போ சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எனக்கு வேண்டியது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நான் மேபி ஐ மே மீட் த மினிஸ்டர் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் நான் இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் சொல்லலான்னு இருக்கிறேன். சொல்லி இதுக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. இப்போ அத்திக்கடை வனாசி திட்டம் இதில் வந்து ஆக்சுவலாக அதில் 3500 கோடி செலவு பண்ணோம். 1500 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதில் ரிவர்ஸில் காளிங்கராயன் வாய்க்காலில் தண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வந்து இட்ஸ் ஃபெயிலியர். இது வந்து ஃபெயிலியர் சொல்லணும், சக்ஸஸ் இல்லை அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய அவங்க இன்டெண்டட் இது இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு கரண்ட் பில்லு, சோலார் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் அங்கேருந்து எட்டு வரது போல அங்கே பவானி ஆற்றுலேருந்து அங்கங்கே கொண்டு வரணும். ப்ளஸ் அதில் வந்து கேரளாவில் அந்த ஸ்கீம் ஒன்று இருக்குது, பாம்பார், நல்ல பாம்பார் ஸ்கீம்னு இருக்குது. அந்த பாம்பாரில் வந்து என்னென்னா கேரளாவுக்கு தண்ணி போய் அது கடலில் போயிட்டுருக்கு. அதில் ஒரு 16 கிலோமீட்டர் டனல் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இந்த அத்திக்கடை ஸ்கீம் வந்து சூப்பர் சக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. இவங்க அதை பற்றி அது என்னன்னு கூட தெரியாது, எந்த சிந்தனை கூட தெரியாது. அது போய் பேசணும், வரணும், அழுத்தம் கொடுக்கணும், எல்லாம் இருக்குது இல்லை. பட் அது ஏன்னா இங்கே ஏன் பனைமரத்துப்பட்டி ஏரி நான் போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்படிதான் இருக்குது. அப்போ என்ன கான்செப்டுங்க, என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், எதுக்கு நீங்களாம் அமைச்சராக இருக்கிறீங்க? அப்போது ஏன்னா எனக்கு என்னென்னா, இப்போ லாஸ்ட் டைம் நான் 100 நாள் நடைப்பயணம் வந்தப்போ சரபங்கா நதியை போய் பார்த்தேன். அங்கே நாகலூர்லேருந்து வர தண்ணி அப்படியே அங்கே பார்த்தா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அவ்வளோ சுவையாக இருந்தது தண்ணி. அந்த தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு போய் பனைமரத்துப்பட்டி ஏரி, பாதி தண்ணியை பனைமரத்துப்பட்டி ஏரியில் விட்டுட்டா சேலம் மக்கள் வந்து இயர் லாங் பியோர் ட்ரிங்கிங் வாட்டர். நீங்கள் இப்போ மயிட்டு தண்ணி குடிக்கிறீங்களே, அதை மாதிரி ஒரு சூவேஜை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஐயோ, நான் நேரில் பல முறை பார்த்துருக்குறேன். அங்கே வேற அந்த அந்த லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், இந்த ஒரு குச்சி, இவ்வளோ பெரிய குச்சியை ஒரு 6 inches பார்த்தோன்னா பச்சை கலரில் அப்படியே ஒரு ஆயிலிஷ் இருந்தது. நான் நடைப்பயணத்தில் அப்போ பார்க்குறப்போ அவ்வளோ அது கெமிக்கல் எல்லாம் இருக்குது. ஆனால் யூ ஹேவ் அ சோர்ஸ். திருமணி முத்தார் ஒரு பக்கம், கண்ணங்குறிச்சி ஏரியில் வருது, அது கொஞ்சம் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி. இங்கே சரபங்கால 3 TMC போகுது
பனமரத்துப்பட்டி சேலம் மக்களுக்கு தேவை ஒரு டிஎம்சி தான். அந்த ஏரியில் இருக்க கிளியர்